நம்ம வீடு இருக்குல்ல மங்கமத்துல அவருக்கு பக்கத்து வீடு அவர் தான். அவங்க வீடு பக்கத்துக்கு பின் வீடு தான் நம்ம வீடு. இது அவரு பாலன்றவர் அங்கதான் இருக்காரு. பாலன்றவர் அங்கதான் இருக்காரு. அவரு தான் அந்த மங்கமத்துல இருக்காரு. இந்த வீனஸ் டிஸ்ட்ரிபியூஷன் இருக்குல்ல, ஏன்னா வீனஸ் டிஸ்ட்ரிபியூஷன் இருக்குல்ல, வீனஸ் டிஸ்ட்ரிபியூஷன் பக்கத்து வீடு அவருக்கு. ஆமா ஆமா ஆமா, அவரு வீடு பக்கத்து வீடு எங்க வீடு. அவரது வாசப்படி இந்த பக்கம் வச்சிருப்பாரு, நம்மளுக்கு வாசப்படி பின்னாடி சதுல இருக்கு. எல்லாம் ஒரே மேஸ்திரி பண்றாங்க. எல்லாம் நம்ம வீட்டுல பக்காவா கட்டினாங்க நம்ம ஏரியால ஃபுல்லா. ஆமா, இந்த இன்ஜினியர் ஃபுல்லா சுத்தி நாளே வலிச்சு நம்ம ஏரியா ஃபுல்லா நல்லா கட்டுறாரு. எல்லாம் ஃபுல்லா கொட்டேஷனு பயங்கர ஸ்பீடு. எப்படிதான் வந்து பொருள் வருது, எப்படிதான் செய்யறாங்க பிடிச்சி முடிஞ்ச உடனே வீடு பக்காவா இருக்குது. நாலாத்துல ஒரு வீட்டை கட்டி கொடுத்துருப்பா, நல்லா பக்காவா பண்ணி கொடுத்தாரு. என்ன அமௌண்ட் எவ்வளோ 30 ரூபா 40 ரூபா வந்து பொழுது 40 ரூபா வந்து பொழுது ஒரு எப்படியா அவங்களுடைய பிஸ்னஸ்ல நம்ம தலைவர் கூடாது. அவங்க திடீர்னு ஒரு 10 ரூபா எக்ஸ்ட்ரா கேட்பாங்க. அவங்களுக்கு சிலிண்டர் வேலை ஏறி போச்சுன்னுவாங்க. சிலிண்டர் வேலை மேடம் ஏறி போச்சு. எப்படி வேணா எப்படி வேணா உருக்கத்தானே எப்பயுமே போடுற மாதிரி போட்டுருவோம். பக்கத்துல வீடு வந்தோடனே அந்த அந்த மரத்தெல்லாம் வெட்டவங்களும் அவங்க தானே. அந்த மரத்துல நம்ம வீடு பக்கத்துல வீடு கட்டிட்டாங்க புதுசா. அவங்க கிடையாது, வீடு கட்டுங்க அவங்க. ஆமா ஆமா, பாலன் அவங்க அண்ணா கட்டினார் வீடு. முடி வெட்டுறாருல, முடி வெட்டுறாரு அவங்க வீடு தான் அது. அந்த முனில முடி வெட்டுறாருல பாலன், முடி வெட்டுற பாலன் கிடையாது, அவங்க வீடு தான். அவங்க மருமகன் இன்சார்ஜில் கட்டுறது. அவருக்கு ஒரு இங்கே நிறைய வீடு இருக்கா இருக்காங்க. முடி வெட்டுற வியாபாரம். ஆனால் நமக்கு அதை பற்றிலாம் எனக்கு தெரியாது. வாங்கண்ணா, உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் சொன்னதான் தெரியும். வெளி விஷயத்தெல்லாம் பார்க்கறது கிடையாது. அவர் வாடகை விட்டு போயிட்டாரு, கிளம்பிட்டாரு, அவ்வளோதான். அதுதான். ஹலோ, மீன் சுத்தமா இல்ல. ஆமா, இன்னும் கொஞ்ச நாள் போட இன்னும் மீன் ஒவ்வொரு விலையா போகும். எல்லாருக்குமே தடை காலத்துட்டுங்க. இந்த பெட்ரோல் டீசல் விட எல்லாருக்குமே இல்லை. இவங்க தான் அந்த இருக்கிறதுல இவங்க தான் ஓவரா பிடிக்கிறாங்க. ஒரு லாரிக்காரன் பிடிக்கிறத விட இவங்க அதிகமாக பிடிக்கிறாங்க. ஆமா, 4000 லிட்டரு 3000 லிட்டரு 5000 லிட்டரு டீசல் பிடிப்பாங்க. போயிட்டு வந்து ஒரு டொன்னு பெண்டிங் நிற்கும். 1000 லிட்டருக்கு மேலே பெண்டிங் நிற்கும் வண்டியை. 4 லட்சம் 5 லட்சம் செலவு மட்டும்தான் 7 லட்ச ரூபாய்க்கு ஆகுது. செலவா டீசலு 20 நாள் தங்கல், 20 நாள் 15 நாள் கடனை, மேக்ஸிமம் 15 நாள் சம்பளம் ஆச்சு. பணத்தை எடுத்துட்டு அதுக்கு மேலே சம்பாதிச்சு அதுக்கப்புறம் போனது எவ்வளோ பிரச்சனை இருக்குது. கடத்தில் ரொம்ப கஷ்டம். வருமானம் இல்லைன்னா 2 ரூபா நஷ்டம்னா ஒரு கட்டில் போடுவாங்க. ஏய், பசங்க லேபர்றேன், அவன் வந்து வேலை செய்வானுங்க. காலையிலே கூட்டிட்டு போன நினைச்சான் கூட போராடி அவனுக்கு. டைம் ஆயிடுச்சு பாரு, மணி என்ன ஆகுது ஆச்சு. அப்படி போராடி அவனுக்கு போராடி பசங்களை கூட்டிட்டு போயிட்டு ஏற்றி வந்து இறக்கிட்டாம இறக்கிட்டு போக சொல்லு. எவன இறக்கிட்டு போக சொல்லு.
பணம் வந்து வீட்டுக்கு வந்து வீட்டு சரி வந்துடுறாரு. எல்லாம் விற்றா தான் காசு. மீன் கொஞ்சம் டல்லு தான். மீன் நல்லா இருக்கு. இல்லை ஃப்ரெஷ்ஷில் கண்ணாடி மீன் இருக்குங்களா? நீங்கள் ஐஸ் மீன் ஒரு ஐஸ் தான். ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி தான் இருந்துச்சு. நேற்று தான் இருந்துச்சு. இன்னைக்கு தான் இல்லை. இன்னைக்கு ஒரு மீன் சூப்பராக இருக்குது. மீன் ஐஸ் குழம்பு கட்டி எப்படிங்க? இல்லை ஒரு ஐஸ் தான். தூண்டில் வருதுன்னா உடனே வர்றது இருக்கு. உடனே வருது. இது தங்கி பிடிச்சி வருது. இது வந்து இது லாங் டிஸ்டன்ஸ். ஆமாம் ஒரு வாரம் தங்கி பிடிக்கிற மாதிரி நிறைய கொடுத்துருக்கு. அப்படியே அவருக்கு போய் திரும்பி கொடுக்காம போயிட்டு அம்மா நான் ஒரு மீன் தெரிஞ்ச எப்படி போனோன்னு இவங்களே கொடுக்காம ஒரு நாளைக்கு 500 ரூபா அதான் கொடுக்குறாங்க. 1000 ரூபா கொடுப்பாங்க. இவ்வளோ சார் எத்தனை டப்ஸ் எத்தனை டப்ஸ் கணக்கு இல்லைப்பா. ஜாஸ்தி ஆகுது. ஒரு டன் மீன் போயிடுவோம்னா அதில் போயிடுவியா? கிச்சி அதில் போட்டு போட்டு க்ளீன் பண்ணி நம்ம துண்டு போடுற மீன் பண்ணி நானா குடி போட வச்சிருச்சா? இல்லை இப்போ போயிடுவேன். இப்போ 7 மணிக்கு 7 மணிக்கு ஷார்ப்பாக நான் அங்கே இருக்கணும். ஏன்னா வேறுனா 2 பாக்ஸ் கொடுத்துருவேன் 5000 ரூபாய்க்கு. 2 பாக்ஸு 2 பாக்ஸியா? இல்லையா 5000 ரூபா ராஜாடு கொடுத்துருந்தோம். ஏன் ராஜனை கேட்டாரா? அவங்ககிட்ட விடுற பாட்டி வேலைக்கு ஆகும். எழுதி போடு எழுதி போடு. ஆமாம் நான் எங்கே போகிறேன்? கவர் எடுத்துவா. கவர் பேக்கிங் ஒரு தனியாக பண்ணுவோம். நான் இங்கேருந்து போயிட்டு வெள்ளை கவரில் போட்டு பேக் பண்ணுவோம். இதில் குழம்பு வேணுமா? குழம்பு